கலைசெல்வன் மற்றும் தீபாவுடைய நடிப்பில் கொலை சேவல் படம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்த அனைத்து ரசிகர்களுமே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் எப்படி சொல்கிறது, நம்ம சீரீஸ்லேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த ஒரு நடிகை தான் தீபா. ஸோ இது வந்து அவங்களுடைய முதல் தமிழ் படம் இல்லையா? ஸோ ரொம்பவே சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. எல்லோருமே பாராட்டக்கூடிய ஒரு லெவலில் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக தீபா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து. ஸோ அந்த ரசிகர்களே வந்து ரொம்பவே நிறைய ஆர்வத்தோடு தான் இந்த படத்தை வந்து பார்க்க இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம தீபா வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன இந்த படத்தில் கமிட் பண்ணதுக்கு, அதுவும் ஒரு ராவான ஒரு சப்ஜெக்ட் படத்தில் இவ்வளோ முதல் படத்துலேயே எனக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னக்குள்ளெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு கலை சார் கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். பிகாஸ் அவங்களாம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் ரொம்பவே டவுன் டு எர்த்தாக, ரொம்பவே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து எனக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுத்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நான் அவர் கூட வந்து நடித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பொதுவாகவே வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு நிறைய படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் வந்து வரமாட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாகவும் கலைசெல்வன் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னுடைய படங்கள்லேயே நிறைய படங்களில் வந்து ஒரு சில ஆக்ட்ரஸ் வந்து வந்தது கிடையாது. உள்ளூரில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க. பட் ஆனால் வரணும்னு நினச்சிருந்தா எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்து வர முடிஞ்சாலும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி வராமல் தவிர்த்துருக்காங்க. பட் ஆனால் தீபா வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தீபாவை வந்து கலைசெல்வன் அவர்கள் பாராட்டினாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.